அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் துருக்கி முக்கிய பங்காற்றியதாக இந்திய துணை ராணுவ தலைமை தளபதி ராகுல் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடந்த ராணுவம் தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது வான் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்டவை எவ்வாறு செயல்பட்டது என்பது முக்கியம். நமக்கு எல்லை ஒன்றுதான், ஆனால் எதிரிகள் 3 பேர் இருந்தனர். தான் தயாரிக்கும் ஆயுதங்களை சோதனை செய்து பார்க்கும் களமாக பாகிஸ்தானை சீனா பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் மொத்த ஆயுதங்களில் 81% சீனா வழங்கியது என்று குறிப்பிட்ட அவர், துருக்கியும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு வழங்குவதில் முக்கிய பங்கு வகித்தது என்றும், தொழில்நுட்பம் பயன்படுத்தியும் உளவு தகவலை பயன்படுத்தியும் பாகிஸ்தானில் இருந்த 21 பயங்கரவாத முகாம்கள் அடையாளம் காணப்பட்டு 9 இலக்குகள் அழிக்கப்பட்டன என்றும் கூறினார். நாம் ஒரு இராணுவ இலக்கை அடையும் போது அதை நிறுத்த முயற்சிக்க வேண்டும். போரை தொடங்குவது எளிது, ஆனால் அதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். எனவே சரியான நேரத்தில் போரை நிறுத்த வேண்டும். இந்திய இராணுவம் அனைத்து வகையிலும் போரை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று துணை ராணுவ தலைமை தளபதி ராகுல் சிங் தெரிவித்துள்ளார்.